யூடிவி நியூஸ் அவர் நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றும் நாட்டில் இடம்பெற்ற நிகழ்வுகளின் தொகுப்புகளை உள்ளடக்கி பத்திரிகைகளில் வெளிவந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றோம். இன்றைய நாளும் இனிமையான நாளாகவும் உற்சாகமான நாளாகவும் அமைய வாழ்த்தி பிரார்த்தித்தின் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். இன்று சிங்கள மொழி மூலம் வெளிவந்த பத்திரிகைகளை தொகுத்து வழங்குவதற்காக என்னுடன் கலையகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார் திரு ருஸ்தி நிசார் அவர்கள். சுபோதேசனக் ருஸ்தி. Good morning, Ivan Subodhasanak Supurudu Paridatha සම්බන්ධ වන්නේ UTV News Hour News and News Plus වැඩසටහන සමගයි. ඉතින් අද සඳුදා දිනේ ඊයේ දින සිදු වූ නොයෙකුත් පුවත් ඒ ආකාරයෙන්ම ලංකාදීප දිවයින තිනකරන් වීරකේසරි සිලෝන් ටුඩේ ඩේලි මිරර් යන පුවත්පත්වල පළ කර තිබෙන ඒ ආකාරයෙන් විස්තරාත්මකව ලබා දීමට අපි මෙහිදී බලාපොරොත්තු වෙන ඒත් එක්කම සඳහන් කළ යුතු දෙයක් තමයි මෙහිදී මෙම සිදුවීම් දවස් 50 ඇතුළත සිදුවෙච්ච සිදුවීම් සහ ඊයේ දින සිදු ඊයේ සහ පෙරේදා දිනයන් දෙකේ සිදු සුවිශේෂී සිද්ධීම් පිළිබඳ අපිට විස්තර සහ ඉදිරියේදී සිදුවිය හැකි අනුමාන කරලා කතා කර හැකි අපිට අපත් සමග එක්ව සිටිනවා ජ්‍යෙෂ්ඨ මාධ්‍යවේදී නෞෂාඩ් මොහිදීන් මහතා. ඉතින් අපි මේ මහතාවත් ආයිබෝන් කියා මෙදිනට පිළිගන්න ඕ විදුර්ෂන්. ஆம், அந்த வகையில் இன்றும் செய்திகளின் விரிவான கண்ணோட்டத்தை வழங்குவதற்காக எம்முடன் இணைந்திருக்கின்றார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் திரு நௌஷாத் மொய்தீன் அவர்கள். வணக்கம். அந்த வகையில் இன்றும் நேற்று பிரதமராக இலங்கை சோசலிச குடியரசின் 5வது பிரதமராக நேற்றைய தினம் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மீண்டும் 5வது முறையாக பதவியேற்றிருந்தார். அது தொடர்பான செய்திகளே எல்லா தமிழ் பத்திரிகைகளிலும் பிரதான தலைப்புச் செய்திகளாக இடம் பிடித்திருக்கின்றன. பார்ப்போமானால், பிரதமரான ரணில் ஜனாதிபதி மைத்திரி முன்னிலையில் கூட்டுக் கட்சி தலைவர்கள் புடைசூழ பதவியேற்பு என்கின்ற செய்தி வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது. அதனுடன் தொடர்புபட்ட செய்தியாக கூட்டமைப்பு ஜேவிபியுடன் அரசியல் தீர்வு காண்பேன், பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உறுதிமொழி என்கின்ற செய்தியும் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான கட்டப்படப்பட்ட செய்தியாக காணப்படுகின்றது. தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக நாட்டில் பலமான ஜனநாயக சூழலை உருவாக்குவேன், ஒன்றிணைந்த இலங்கையில் அனைவருக்கும் நீதியான அரசியல் தீர்வு, பிரதமர் ரணில் நாட்டு மக்களுக்கு உரை, தமிழ் கூட்டமைப்புடன் ஜேவிபியுடன் பேசுவதற்கு முடிவு என்கின்ற செய்தி தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம்பெடுத்திருக்கின்றது. அதனுடன் தொடர்புபட்ட செய்தியாக 5வது தடவையாக பிரதமராக பதவியேற்று ரணில் சாதனை, அலரி மாளிகையில் மகத்தான வரவேற்பு என்கின்ற செய்தியும் தினகரன் பத்திரிகையிலே இடம்பெடுத்திருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக பிரதமராக ரணில் பதவியேற்பு, முன்னோக்கிய பயணம் மீண்டும் தொடரும் என்கின்ற செய்தியும் இடம்பெடுத்திருக்கின்றது. அதனுடன் தொடர்புபட்ட செய்தியாக தேர்தலுக்கு தயாராகுங்கள், ரணில் அழைப்பு என்கின்ற செய்தியும் தினக்குரல் பத்திரிகையிலே இடம்பெடுத்திருக்கின்றது. பிரதமராக ரணில் விக்ரமசிங்க மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை பதவியேற்றார். ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னிலையில் முற்பகல் 11:16 மணி அளவில் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். இதன்படி இலங்கையின் 23வது பிரதம அமைச்சராகவும் 5வது முறையாக ரணில் விக்ரமசிங்க பிரதமராகவும் பதவியேற்ற சம்பவம் இது பதிவாகியுள்ளது என்கின்ற செய்தி தினக்குரல் பத்திரிகையிலே இடம்பெடுத்திருக்கின்றது. இனி விரிவான செய்திகளை, இது தொடர்பான செய்திகளை சிங்கள பத்திரிகைகளில் எவ்வாறு வெளிவந்திருக்கின்றன இனி பார்க்கலாம். ருஸ்தி. විදුර්ෂන් අපි අවධානය යොමු කිරීමට බලාපොරොත්තු වෙමු. ප්‍රථමයෙන්ම ලංකාදීප පුවත්පතේ ප්‍රධාන පුවත දෙසට ලංකාදීප විතරක් නෙමෙයි දිවයින ඔබ සඳහන් කරපු තිනකරන් අනිකුත් ඉංග්‍රීසි පුවත්පත්වල පවා ප්‍රධාන පුවත හැටියට පළ වී තිබෙන්නේ රනිල් වික්‍රමසිංහ මහතා අග්‍රාමාත්‍ය ධූරය බාර ගැනීම සම්බන්ධව. බලමු රනිල් 5 වෙනි වරටත් අගමැති ඡායාරූපයක් එක්කම තමයි පළවන්නේ. ජනාධිපති මෛත්‍රීපාල සිරිසේන මහතා සිනාමුසු මූණකින් යුක්තව කියන්නත් බෑ. ධූරය බාර ගන්නා දිවුරුන් දෙන අග්‍රාමාත්‍යවරයා තමයි සිනාමුසු මූණෙන් සිටින්නේ. එක්සත් ජාතික පෙරමුණේ සහ එක්සත් ජාතික පක්ෂයේ නායක රනිල් වික්‍රමසිංහ මහතා ශ්‍රී ලංකාවේ 14 වෙනි අග්‍රාමාත්‍යවර ලෙස ඊයේ 16 පෙරවරුවේ ජනාධිපති ලේකම් කාර්යාලයේදී ජනාධිපති මෛත්‍රීපාල සිරිසේන මහතා ඉදිරියේ දිවුරුම් දුන්නා. පෙරවරු 11:16 දී තිබූ සුබ මොහොතේ රනිල් වික්‍රමසිංහ මහතා අග්‍රාමාත්‍ය ධූරයේ දිවුරුම් දුන්න අතර ඒ අවස්ථාවට සහභාගී වූයේ එක්සත් ජාතික පෙරමුණේ නායකයන් පමණයි. ඔබට දැක ගන්න පුළුවන් අදාළ දර්ශන පටයන්නේ අග්‍රාමාත්‍ය රනිල් වික්‍රමසිංහ මහතා යලිත් ධූරයේ ස්ථාපිත කිරීම අතිගරු ජනපති මෛත්‍රීපාල සිරිසේන මහතා ඉදිරියේ සිදු වෙනවා. ඉතින් පෙර දවසේ එනම් සෙනසුරාදා දින හිටපු ජනපති මහින්ද රාජපක්ෂ මහතා ධූරයෙන් ඉල්ලා අස්වීමෙන් අනතුරුව තමයි මේ දේ සිදු වෙන්නේ. ඒකට නොයෙකුත් කතා බහට ලක් වුණා. මුජිබුර් රහමාන් මහතා සඳහන් කර තිබා මහින්ද රාජපක්ෂ මහතා නොයන්දපු කලිසමක් ආයෙත් මොකටද අඳින්නේ ගලවන්නේ කියලා. ඒ වගේ නොයෙකුත් විහිළු සහගත ප්‍රකාශයන්ද සඳහන් වෙලා තිබුණා. නමුත් විහිළු සහගත වුණාට ඒ අවස්ථාවට උචිතයි කියලා තමයි මුජිබුර් රහමාන් මහතා සඳහන් කර තිබේ. ඒ කොහොම නමුත් නොයෙකුත්
ප්‍රකාශයන් මේදී සඳහන් වන රනිල්ට අගමැතිකම දුන්නේ පාර්ලිමේන්තු සම්ප්‍රදායට ගරු කරලා අනිත් පැත්තෙන් ජනාධිපතිවරයා කියන බලමු වැඩි විස්තර රනිල් වික්‍රමසිංහ මහතා අග්‍රාමාත්‍ය ධූරය ලබා දුන්නේ තමා පාර්ලිමේන්තු සම්ප්‍රදායට සහ ප්‍රජාතන්ත්‍රවාදයට ගරු කරන නායකයෝ නිසායි ජනපති මෛත්‍රීපාල සිරිසේන මහතා පවසා තිබෙනවා. පාර්ලිමේන්තුවේ 225 මත්සංකල රනිල් වික්‍රමසිංහ මහතා අග්‍රාමාත්‍ය ධූරය ලබා නොදෙන බවට තමා කළ ප්‍රකාශය තමාගේ පෞද්ගලික දේශපාලන මතය බවත් එම මතය අදත් එලෙසම පවතින බව ජනාධිපතිවරයා පවසා සිටියා. රනිල් වික්‍රමසිංහ මහතා ඊයේ පෙරවරුවේ කොළඹ ජනාධිපති කාර්යාලයේදී තමයි 11/16 මෙයාට අග්‍රාමාත්‍ය ඇයට දිවුරු දුන්නේ. තවත් පුවතක් ඒකීය ශ්‍රී ලංකාවක සැමට සාධාරණත්වයේ දේශපාලන විසඳුමකට දෙමළ සන්ධානයත් JVPත් එක්ක සාකච්ඡා කරන අග්‍රාමාත්‍ය රනිල් වික්‍රමසිංහ මහතා සිය ධූරයේ දිවුරුන් දීමෙන් අනතුරු ජනාධිපතිවරයා ඉදිරියේ පසුව මාධ්‍ය අමතමින් ජාතිය අමතමින් කළ ප්‍රකාශය තමයි ඒ දේශපාලන විසඳුමකට දෙමළ සන්ධානයත් ජනතා විමුක්ති පෙරමුණත් එක්ක සාකච්ඡා කරනවා. ඒත් එක්කම තවත් පුවත් පළවෙනවා නව රජයේ කැබිනට් මණ්ඩලය හෙට දෙමළ සන්ධානය ඇමති පදවි බාරගන්නේ නැහැ. මන්ත්‍රී නිර්මල දානදෙන් ඉදිරි මාස දෙකේ වියදමට අතුරු සම්මත ගිණුමක්. ඒත් එක්කම ඉල්ලා අස්සු අග්‍රාමාත්‍යවරයා එනම් ඔක්තෝබර් 26 වෙනිදා පසුගිය ජනාධිපති මෛත්‍රීපාල සිරිසේන මහතා විසින් බහුතරයක් නොමැතිව පත් කරන ලැබූ හිටපු ජනපති මහින්ද රාජපක්ෂ මහතා පවසන්නේ මේ ආකාරයට පොතක් ජනතාව අපේක්ෂා කළ ආණ්ඩු වෙනස අනිවාර්යයෙන්ම ලැබෙනවා. ඒ වළක්වන්න කාටවත් බෑ. මහින්ද අගමැති ධූරයෙන් ඉල්ලා අස්වෙමින් කියයි ජනතාව අපේක්ෂා කළ ආණ්ඩු වෙනස සාක්ෂාත් කර ගැනීම කල්ගියද අවසානයේදී ජනතාවට ඒ වෙනස අනිවාර්යයෙන්ම ලැබෙන බවට දෙක කිසිවෙකුට වැළැක්විය නොහැකි බවට තමයි ජනාධිපති හිටපු ජනපති මහින්ද රාජපක්ෂ මහතා ඉල්ලාමෙන් පවසා තිබෙනවා. ඉතින් මෙවැනි තත්ත්වයන් යටතේ ඒත් එක්කම විපක්ෂ නායක ධූරයට මහින්දපත් කරන්න ඒකාබද්ධය ඉල්ලයි. දිනේෂ් ගුණවර්ධන මහතා ජනබල රැලිය අද ගාලු මුහුදට මේ ආකාරයට තමයි ලංකාදීප පුවත්පතේ ශීර්ෂ පාඨයන් හා නොයෙකුත් පුවත්පල වල තිබෙනවා. ඉතින් බලමු රනිල් වික්‍රමසිංහ මහතා ධූරයට පත්වීම සම්බන්ධව සහ ඉන් පෙර දින අග්‍රාමාත්‍යවරයා වශයෙන් සිටි මහින්ද රාජපක්ෂ මහතා ඉල්ලා අසු ආකාරය සහ ජනාධිපතිවරයා පවසා තිබ්බා තමන්ගේ පෞද්ගලික දේශපාලන මත ඒ ආකාරයෙන්ම රැඳී සිටීමෙන් එහි වෙනසක් නැහැ. 225ම අත්සන් කළත් රනිල් වික්‍රම දෙන්නේ නැහැ කියන තමන්ගේ පෞද්ගලික දේශපාලනට කරපින්නාගෙන තමන් තාම සිටිනවා. ඒ කොහොම නමුත් පාර්ලිමේන්තු සම්ප්‍රදාය සහ රටේ ප්‍රජාතන්ත්‍රවාදය ස්ථාපිත කිරීම උදෙසා ඒට ගරු කරමින් විතරක් පමණක් තමයි තමන් අග්‍රාමාත්‍ය රනිල් වික්‍රමසිංහ මහතාව යලිත් එම ධූරයට පත් කිරීමට තමන් තීරණය කරේ කියලා. ඉතින් මෙය විද්වත්ව සාකච්ඡාවට ලක් කිරීම අප සමග එක්ව සිටිනවා ज्येष्ठ මාධ්‍යවේදී නෞෂාඩ් මොහිදින් මහතා. බලමු මේ මහතාට මේ සම්බන්ධ මොකද්ද කියන්න තියෙන්නේ කියලා විදුර්ෂන්. அந்த வகையில் அமைச்சர்கள் யார் ரணில் மைத்திரி தீர்மானிப்பர் இன்று அல்லது நாளை பதவியேற்பு என்கின்ற செய்தியும் தினக்குரல் பத்திரிகையிலே இடம் பிடித்திருக்கின்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் கலந்துரையாடி புதிய அமைச்சரவை அமைப்பதற்கான நடவடிக்கையை எடுக்க உள்ளனர். இதன்படி இன்று திங்கட்கிழமை அல்லது நாளை செவ்வாய்க்கிழமை புதிய அமைச்சரவை பதவியேற்கும் என ஐக்கிய தேசிய கட்சியினர் தெரிவித்துள்ளனர் என்கின்ற செய்தி தினக்குரல் பத்திரிகையிலே இடம் பிடித்திருக்கின்றது. யூடிவி நியூஸ் 7 நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் நிகழ்ச்சியில் சிறியதோர் இடைவேளை. யூடிவி நியூஸ் 7 நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் நிகழ்ச்சி தொடர்கின்றது. நேற்றைய தினம் பதவியேற்பு தொடர்பான விரிவான செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக இணைந்திருக்கின்றார் ஸ்ரீ ஊடகவியலாளர் அவர்கள். கடந்த 52 நாட்களாக சுமார் 52 நாட்களாக இந்த நாட்டில் வீசிய அரசியல் சூறாவளி இப்பொழுது ஓய்ந்திருக்கின்றது. கடந்த 52 நாட்களாக இந்த நாட்டை புரட்டி எடுத்த அரசியல் சுனாமி இப்பொழுது தணிந்திருக்கின்றது. ஆனால் இது நிரந்தரமானதா? இந்த புயலுக்கு பின்னால், இந்த சுனாமிக்கு பின்னால் ஏற்பட்டிருக்கின்ற அமைதி நிரந்தரமானதா என்பதுதான் இப்பொழுது மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்ற பிரதான கேள்வியாக இருக்கின்றது. நாங்களும் அதே கேள்வியோடு தான் இந்த விடயத்தை பார்க்க வேண்டியிருக்கின்றது. உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு முன்னாள் பிரதம மந்திரி மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய முன்வந்தது மிகவும் பாராட்டுக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு நாம் எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டியிருக்கின்றது. அவர் நினைத்திருந்தால், அடம் பிடிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால், அவருக்கு எதிரான வழக்குகளின் தீர்ப்பு வரும் வரைக்கும் நான் இந்த பதவியை விட்டிருக்க மாட்டேன் என்று அடம் பிடித்து இந்த நாட்டை இன்னும் கொஞ்ச காலத்துக்கு ஸ்திரமற்ற இதே நிலையில் கொண்டு சென்றிருக்கலாம். ஆனால் அவர் அதை ஏனோ விரும்பவில்லை. இதற்கு மேல் இதில் அடம் பிடித்து கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை, விட்டுக் கொடுப்போம் என்று அவராக பதவி விலகியதனால்தான் மைத்ரிபால சிறிசேனவுக்கு இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் பதவி பிரமாணம் செய்து வைப்பது இலகுவான ஒரு விடயமாகியது. இல்லையில் ஒரு பக்கம் ரணில் விக்ரமசிங்கவை பிரதமராக்க வேண்டும் என்ற அழுத்தம் அதிகரித்து வருகின்ற நிலையில் மஹிந்த ராஜபக்சவும் விலக மாட்டேன் என்ற அடம் பிடித்திருந்தால்
இந்த நிலைமை மிகவும் மோசமான ஒரு கட்டத்துக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை கொண்டு சென்றிருக்கும் என்பதை நாங்கள் இங்கே அவதானிக்க வேண்டியிருக்கின்றது. இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க மீண்டும் பிரதமராகி இருக்கின்றார் என்பதுதான் இன்றைய எல்லா பத்திரிகைகளிலும் பிரதான செய்தி. ரணில் விக்ரமசிங்க வாழ்க்கையில், அவருடைய அரசியல் வாழ்க்கையில் பல ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்த ஒரு மனிதர். 1993 ஆண்டு தான் அவர் முதல் தடவையாக பிரதமரானார். 1993 ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்ட பொழுது பிரதமராக இருந்த டிபி விஜயதுங்க ஜனாதிபதியானார். அதனைத் தொடர்ந்து டிபி விஜயதுங்க ரணில் விக்ரமசிங்கவை, டிபி விஜயதுங்க அந்த நேரத்தில் பிரதமராக வருவதற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியவர் ரணில் விக்ரமசிங்க. எனவே அவர் அதற்கு பிரதியுபகாரமாக அல்லது நன்றி கடனாக ரணில் விக்ரமசிங்கவை பிரதமராக்கினார். ரணில் விக்ரமசிங்கவின் முதலாவது பிரதமர் பதவி 1993 தொடங்கியது. பிறகு 1994 தேர்தலில் சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க வெற்றி அடைந்து பிரதமரானதும் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் எதிர்க்கட்சி தலைவராக பதவியில் இருந்தார். அதன் பிறகு 2001 ஆண்டு தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் வெற்றி பெற்று 2001 முதல் 2004 வரை இரண்டாவது தடவையாக சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்கவின் ஆட்சியின் கீழ் பிரதமராக இருந்தார். அதன் பிறகு அந்த ஆட்சி கலைக்கப்பட்டது. அந்த ஆட்சி கலைக்கப்பட்டது முதல் 2004 முதல் ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் வாழ்வு மிகவும் இருள் சூழ்ந்த ஒரு வாழ்வு என்றுதான் கூற வேண்டும். பல சோதனைகளை சந்தித்தார், பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தார். அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நினைவிருக்கும், கட்டம் கட்டமாக தேர்தல்கள் நடத்தப்பட்டன. மாகாண சபை தேர்தல்கள் ஒவ்வொன்றாக நடத்தப்பட்டன. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் ஒவ்வொன்றாக நடத்தப்பட்டன. நினைத்த நேரமெல்லாம் தேர்தல் நடத்தும் நிலைமை நாட்டில் காணப்பட்டது. அந்த ஒவ்வொரு தேர்தலையும் அடிப்படையாக வைத்து ரணில் விக்ரமசிங்க சுமார் 20க்கும் மேற்பட்ட தேர்தல் தோல்விகளை சந்தித்த ஒரு மனிதராக சித்தரிக்கப்பட்டார். அவருடைய கட்சியில் இருந்த பல உறுப்பினர்கள் அவரை விட்டு விலகிச் சென்றார்கள். எஸ்பி திசாநாயக்க, ஜிஎல் பீரிஸ் போன்றவர்களை இங்கு குறிப்பிடலாம். இவ்வாறு பலர் அந்த கட்சியை விட்டு விலகிச் சென்றார்கள். ஐக்கிய தேசிய கட்சி மிகவும் மோசமான ஒரு நிலையில் இருந்த போதுதான் 2015 ஆண்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடன் இணைந்து அவரை பொது வேட்பாளராக்கி ஜனாதிபதி தேர்தலில் அவர் வெற்றி பெற்றதும் 2015 ஆண்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக வெற்றி பெற்று பதவியேற்ற கையோடு ரணில் விக்ரமசிங்கவை பிரதமராக நியமித்தார். இது 2015 ஜனவரியில். மீண்டும் 4வது தடவையாக 2015 அக்டோபர் மாதத்தில் தேர்தலில் போட்டியிட்டு ஆகஸ்ட் மாதத்தில் தேர்தலில் போட்டியிட்டு அந்த தேர்தலில் நல்ல ஆட்சி அல்லது கூட்டாட்சி என்ற இந்த ஆட்சியை அமைத்து 2015 ஆகஸ்டில் மீண்டும் ரணில் விக்ரமசிங்க தேர்தல் மூலம் வெற்றி பெற்ற பிரதமரானார். அதன் பிறகு இப்பொழுது 2018 அக்டோபர் 26 திடீரென பதவி நீக்கம் செய்யப்பட்டு இப்பொழுது நவம்பர் 16ஆம் தேதி நவம்பர் 16 மீண்டும் 5வது தடவையாக இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் பிரதமராக தெரிவாயிருக்கின்றார். எனவே ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் வாழ்வு என்பது ஒரு காலகட்டத்தில் இருள் சூழ்ந்ததாக இருந்திருக்கின்றது, ஒரு காலகட்டத்தில் பிரகாசமானதாக இருந்திருக்கின்றது. அவருடைய அரசியல் வாழ்விலும் கூட அவர் சந்தித்த மிகப்பெரிய நெருக்கடி இந்த கடந்த 52 நாட்கள் என்றுதான் குறிப்பிட வேண்டும். இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க ஆட்சி பொறுப்பை ஏற்றிருந்தாலும் கூட அடுத்ததாக அமைச்சரவை ஒன்று நியமிக்கப்பட வேண்டியிருக்கின்றது. இன்று அல்லது நாளை இந்த அமைச்சரவை நியமிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. முதல் கட்டமாக 30 பேர் கொண்ட ஒரு அமைச்சரவை தான் நியமிக்கப்பட வேண்டும். காரணம் உங்களுக்கு தெரியும், இப்பொழுது பாராளுமன்றத்தில் இவர்களுக்கு ஏற்கனவே 122 பேர் ஆதரவு தெரிவிப்பதாக சில வாக்கெடுப்புகளின் போது காட்டப்பட்டாலும் கூட அந்த 122 என்பது ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ள உண்மையான ஆதரவு அல்ல. இந்த போராட்டத்தின் போது, இந்த ஜனநாயகத்துக்கான இந்த காலகட்டத்தின் போராட்டத்தின் போது ஜேவிபி சில கொள்கைகளின் அடிப்படையில் அந்த விடயங்களுக்கு ஆதரவு அளித்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு சில கொள்கைகளின் அடிப்படையில் அந்த விடயங்களுக்கு ஆதரவு அளித்தது. இதனால் தான் அவர்களில் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை காட்ட முடிந்தது. 122 என்றோ அல்லது 117 என்றோ பெரும்பான்மையை காட்டக்கூடியதாக இருந்ததை தவிர உண்மையான பாராளுமன்ற உறுப்பினர்களின் தொகை அதுவல்ல. மொத்தமாக இப்பொழுது பாராளுமன்றத்தின் இந்த கட்டமைப்பை பார்க்கின்ற பொழுது இன்று முதல் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஜேவிபி, இபிடிபி என்பன பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சிகளாக இருக்கும். மறுபுறத்தில் இன்று முதல் அரசாங்க கட்சியாக இருக்க போகின்ற ஐக்கிய தேசிய கட்சி என்று எடுத்துக்கொண்டால்
அல்லது ஐக்கிய தேசிய முன்னணி என்று எடுத்துக்கொண்டால் அங்கே ஐக்கிய தேசிய முன்னணி மட்டும்தான் பாராளுமன்றத்தில் கட்சியாக இருக்கும். ஏனைய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், மனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணி இவை எல்லாம் ஐக்கிய தேசிய கட்சிக்குள் அடக்கம் பெற்ற கட்சிகளாகத்தான் இருக்கின்றன. ஒரே ஒரு ஆசனம் மட்டும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் ஒரே ஒரு ஆசனம் மட்டும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அலிசாயின் மௌலானா மட்டும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு அந்த கட்சியின் சார்பாக தெரிவான உறுப்பினராக இருக்கின்றார். எனவே அரசாங்க தரப்பில் இந்த ஐக்கிய தேசிய முன்னணி என்ற அமைப்போடு அல்லது அந்த கூட்டமைப்போடு பார்க்கின்ற பொழுது இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் அங்கே இருக்கின்றது. ஏனைய எல்லாமே இப்பொழுது எதிர்க்கட்சியில் இருக்கின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஐக்கிய தேசிய கட்சியின் நடவடிக்கைகளை பொறுத்து கொள்கை அளவில் அவர்களுக்கு அவ்வப்போது தேவையான ஆதரவை அளிப்பதற்கு முன்வந்திருக்கின்றது. ஆனால் ஜேவிபி இந்த ஐக்கிய தேசிய கட்சியின் நடவடிக்கைகளுக்கு எந்தளவு ஆதரவாக இருக்கும் என்பது மிகவும் சந்தேகத்துக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே ஐக்கிய தேசிய கட்சியால் நிம்மதியான நிலையான ஒரு ஆட்சியை இந்த எஞ்சியிருக்கும் காலப்பகுதிக்குள் நான் நினைக்கிறேன் 2020ஆம் ஆண்டு மார்ச் அல்லது ஏப்ரல் மாதம் அளவில் நாங்கள் பாராளுமன்ற பொது தேர்தலை சந்திக்க வேண்டியிருக்கும். அதற்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தல் இருக்கின்றது. அதற்கு முன்னர் கலைக்கப்பட்ட மாகாண சபைகளுக்கு தேர்தல் நடத்த வேண்டியிருக்கின்றது. எனவே இந்த தேர்தல் கொந்தளிப்புகள் தொடர்ந்து இந்த ஒரு வருட காலத்துக்குள் நீடிக்கப் போகின்ற இந்த காலப்பகுதிக்குள் ஐக்கிய தேசிய கட்சியால் எஞ்சியிருக்கும் காலப்பகுதியை நிம்மதியாக பாராளுமன்றத்தில் கழிக்க முடியுமா? அதற்கிடையில் 4.5 வருடங்கள் பாராளுமன்றத்தின் ஆட்சி கலைந்தால், பாராளுமன்றத்தின் தெரிவு 4.5 வருடத்தில் கலைந்தால் எந்த நேரத்திலும் ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைக்கலாம் என்ற ஒரு நிலையும் இருக்கின்றது. எனவே இப்போது ஐக்கிய தேசிய கட்சியினர் வீதிகள் தோறும் பட்டாசு வெடித்தும் பால்சோறு கொடுத்தும் பல்வேறு விதமான கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த கொண்டாட்டங்கள் சந்தோஷங்கள் எல்லாம் ஒரு அரசியல் ஆய்வு ரீதியாக பார்க்கின்ற பொழுது தற்காலிகமானவையை தவிர அவற்றை நிரந்தரமான கொண்டாட்டங்களாகவும் சந்தோஷங்களாகவும் நாங்கள் எடுத்து பார்க்க முடியவில்லை. காரணம், எஞ்சி இருக்கின்ற காலப்பகுதி மிகவும் இக்கட்டான ஒரு காலப்பகுதியாக அமையப் போகின்றது என்பதுதான் இங்கே முக்கியமான விடயம். இந்த நிலையில் இன்னும் ஒரு முக்கியமான சந்தோஷமான நிகழ்ச்சி ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இருக்கின்றது. சுமார் 21 பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்த 21 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சியிலிருந்து ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவளிக்க முன்வந்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த வெள்ளிக்கிழமை இரவு ஜனாதிபதி இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வெளியான பிறகு பல்வேறு சந்திப்புகளை நடத்தி இருக்கின்றார். சட்ட ஆலோசகர்களோடு அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்து இருக்கின்றார். அதேபோல் தனது கட்சி உறுப்பினர்களோடு விரிவான ஆலோசனைகளை நடத்தி இருக்கின்றார். அப்பொழுது மஹிந்த ராஜபக்ஷ உட்பட பலர் அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் கலைந்து சென்ற பிறகு இந்த 21 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தனியாக நின்று ஜனாதிபதியோடு தனிப்பட்ட முறையில் நாங்கள் சில விஷயங்கள் பேச வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஜனாதிபதி அவர்களுக்கு செவிமடுத்து இருக்கின்றார். அப்பொழுது அவர்கள் கூறிய விடயம், இந்த 21 பேரும் ஜனாதிபதியை அன்று சந்திப்பதற்கு முன்னர், கடந்த வெள்ளிக்கிழமை சந்திப்பதற்கு முன்னர் ஏற்கனவே பல இடங்களில் அவர்கள் தனித்தனியாக சந்தித்து பேசியிருக்கின்றார்கள். வெவ்வேறு குழுக்களாக 5 பேர் 6 பேர் 3 பேர் என்று வெவ்வேறு குழுக்களாக வெவ்வேறு இடங்களில் சந்தித்து பேசியிருக்கின்றார்கள். பின்னர் எல்லோரும் ஒன்று திரண்டு தான் இந்த 21 பேரும் ஒரே கருத்தோடு ஜனாதிபதி முன்னிலையில் வந்திருக்கின்றார்கள். நாங்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவளிக்க வேண்டும். ரணில் விக்ரமசிங்க ஆட்சி அமைத்தால் அந்த ஆட்சிக்கும் நாங்கள் ஆதரவளிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் அரசாங்கத்தில் இருந்து கொண்டு ஏதாவது பதவிகளை வைத்து கொண்டு மக்களுக்கு ஏதாவது சேவை செய்தால்தான் எங்களால் அடுத்த தேர்தலுக்கு மக்களை சந்திக்க முடியும். இல்லையேல் நாங்கள் மக்களை சந்திப்பது கஷ்டமாகும். எங்களுடைய அரசியல் வாழ்வு சூனியமாகிவிடும். எனவே நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளிப்போம், உங்களோடு இருப்போம், உங்களுக்கான ஆதரவில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நாங்கள் அரசாங்கத்தோடு இணைந்திருப்பது தான் எங்களுடைய தனிப்பட்ட அரசியல் வாழ்க்கைக்கு நல்லது என்று ஜனாதிபதியிடம் அவர்கள் விரிவாக எடுத்துரைத்திருக்கின்றார்கள். ஜனாதிபதி அதனை செவிமடுத்த பிறகு சரி, அது உங்கள் விருப்பம், ஆனால் எந்த கட்டத்திலும் இனிமேல் ஐக்கிய தேசிய கட்சியோடு எந்த விதமான உடன்பாடுகளும் செய்து கொள்ள முடியாது, எந்த விதமான உடன்பாடுகளுக்கும் நான் சம்மதிக்கப் போவதில்லை. உடன்பாடுகள் எதுவுமின்றி உங்களால் அவர்களோடு சேர்ந்து பணியாற்ற முடியும் என்றால் நீங்கள் அதை பார்த்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு பதிலளித்திருக்கின்றார். அதன்படி இப்பொழுது 21 பேர் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவளிக்க முன்வந்திருக்கிறார்கள். அதற்கு அப்பால் மேலும் 6 பேர் இந்த ஐக்கிய தேசிய கட்சி இந்த இடைப்பட்ட காலத்தில் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து விலகி மீண்டும் மஹிந்த தரப்போடு இணைந்து இடைக்காலத்தில் அங்கு அமைச்சர் பதவி வகித்து இப்பொழுது மீண்டும் அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் ரணில் விக்ரமசிங்கவோடு
இணைவதற்கு முன் வந்திருக்கின்றார்கள். அதில் விஜயதாச ராஜபக்ச, ஆனந்த அலுத்கமகே, அசோக பிரியாந்த, எஸ்பி நாவின்ன, தினேஷ் கன்கந்த, வியாழேந்திரன், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வியாழேந்திரன் ஆகியோர் மீண்டும் ரணில் தரப்போடு இணைவதற்கு முன் வந்திருக்கின்றார்கள். ரணில் தரப்பை பொறுத்த மட்டில் அல்லது ஐக்கிய தேசிய கட்சியை பொறுத்த மட்டில் அவர்களுக்கும் தேவை இந்த நபர்களை ஒரு குழுவாக எடுக்காமல், ஒரு கட்சி ரீதியாக எடுக்காமல் அவர்களை தனித்தனியாக உள்வாங்குவது தான் அவர்களுடைய திட்டமாகவும் இருக்கின்றது. ஏற்கனவே அவர்கள் இந்த திட்டத்தை வகுத்து வைத்திருந்திருக்கின்றார்கள். இப்பொழுது அவர்களுக்கு அது ஒரு சாதகமான நிலையை கொண்டு வந்திருக்கின்றது. காரணம், மீண்டும் இவர்களை ஒரு குழுவாகவோ கூட்டமாகவோ கட்சிக்குள் சேர்ப்பதால் அல்லது ஆட்சிக்குள் இணைத்துக் கொள்வதால் இவர்களுடைய கை மேலோங்கி இவர்கள் மீண்டும் பல பிரச்சனைகளை உருவாக்கி இங்கிருந்து கொண்டு ஜனாதிபதிக்கு ஆதரவாக செயற்பட்டு கொண்டு பல பிரச்சனைகளை தோற்றுவிக்கக்கூடும். எனவே இந்த ஆட்சி ஒரு தனியாட்சியாக அல்லது ஒரு தேசிய அரசாக மீண்டும் அமைவதாக இருந்தாலும் கூட இவர்கள் தனிப்பட்ட நபர்களாக இந்த கட்சிக்கு ஆதரவளிப்பதற்கு முன்வர வேண்டுமே தவிர ஒரு குழுவாகவோ அல்லது இன்னொரு கட்சி என்ற பெயரிலோ இங்கே வர முடியாது, அவர்களை எடுக்கவும் கூடாது என்றும், அது மட்டுமல்ல இந்த 21 பேரில் 9 பேரை மட்டுமே இப்போதைக்கு உள்வாங்குவதற்கான ஒரு திட்டமும் இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சி தரப்பு செய்திகளில் இருந்து அவர்களுடைய தகவல்களில் இருந்து நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது இங்கே ஏற்பட்டிருக்கின்ற முக்கியமான சிக்கல் 21 பேராக இருக்கட்டும் அல்லது 9 பேராக இருக்கட்டும், இவர்களையும் உள்வாங்கினால் நிச்சயமாக அமையப்போகின்ற அடுத்த அமைச்சரவையில் அவர்களுக்கும் ஏதாவது இடம் அளிக்க வேண்டும். இதுதான் இங்கே உள்ள முக்கியமான பிரச்சனை. ஆனால் அரசியல் யாப்பின் 19வது திருத்தத்தின்படி இந்த காலகட்டத்தில் மிகவும் விரிவாக பேசப்பட்ட விடயம், அநேகமான மக்கள் வாங்கி படித்திருக்கின்ற விடயம் 19வது திருத்தச் சட்டம். இந்த அரசியல் யாப்பின் 19வது திருத்தத்தின்படி அமைச்சரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 30ஆகத்தான் இருக்க முடியும். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியை பொறுத்த மட்டில் இவர்களையும் உள்வாங்கி இவர்களோடு சேர்ந்து ஆட்சி நடத்துவதாக இருந்தால் 30க்கும் மேற்பட்ட அமைச்சு பதவிகளை வழங்க வேண்டியிருக்கின்றது. காரணம், எல்லோருக்கும் ஏதாவது ஒரு பதவி, அமைச்சு பதவி அல்லது ராஜாங்க அமைச்சர் பதவி அல்லது பிரதி அமைச்சர் பதவி, ஏதாவது ஒரு பதவியை வழங்க வேண்டியிருக்கின்றது. எனவே இந்த 21 பேரை அல்லது 9 பேரை உள்வாங்கி 30க்கு குறைவாக அவர்களுக்கு எப்படி அமைச்சு பதவிகளை வழங்க முடியும் என்பது ஒரு பெரிய பிரச்சனை. எனவே 30க்கு மேற்பட்ட அமைச்சு பதவிகளை வழங்குவதாக இருந்தால் அதற்கு ஒரு தேசிய அரசாங்கமாக அல்லது இன்னும் பல கட்சிகளோடு சேர்ந்த ஒரு கூட்டாட்சி அரசாங்கமாக இருக்க வேண்டும் என்று 19வது திருத்தச் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, அமைச்சர் அவையின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான ஒரு பிரேரணையை அவர்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வர வேண்டும். 18ஆம் தேதி பாராளுமன்றம் கூடுகின்ற பொழுது அந்த பிரேரணையை கொண்டு வருவதற்கான உத்தேசங்கள் இப்பொழுதே நடந்திருக்கின்றன. எனவே அந்த பிரேரணையை கொண்டு வந்து அமைச்சரவையை விஸ்தரிப்பதற்கான பாராளுமன்றத்தின் அனுமதியை பெற்று அதன் பிறகுதான் 30க்கு அப்பால் செல்லலாம். ஆனால் 30க்கு அப்பால் 30 அமைச்சர்களுக்கு அப்பால் செல்வதாக இருந்தால் இன்னும் சில கட்சிகளோடு அவர்கள் ஒரு கூட்டணி ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்போதுதான் அது ஒரு கூட்டாட்சி என்றோ நல்லாட்சி என்றோ கூற முடியும், கூட்டாட்சி என்றோ அல்லது தேசிய அரசு என்றோ கூற முடியும். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியை பொறுத்த மட்டில் இன்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸோடு ஒப்பந்தம் செய்து கொள்ள முடியாது, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸோடு ஒப்பந்தம் செய்து கொள்ள முடியாது. அவர்கள் முழுமையாக இந்த கட்சிக்குள் இருக்கின்றார்கள். மனோ கணேசனின் கட்சியோடு ஒப்பந்தம் செய்து கொள்ள முடியாது, அவர்களும் முழுமையாக இருக்கின்றார்கள். ஆம், யூடிவி நியூஸ் 7 நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் நிகழ்ச்சியில் சிறியதோர் இடைவேளை. யூடிவி நியூஸ் 7 நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. நாம் தொடர்ந்து உரையாற்றி கொண்டிருந்தோம் சிரேஷ்ட ஊடகவியலாளர் அவர்களே. மனோ கணேசனின் கட்சியோடோ அல்லது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸோடோ ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒரு கூட்டாட்சிக்கான அல்லது ஒரு தேசிய அரசுக்கான ஒப்பந்தத்தை செய்து கொள்ள முடியாது. காரணம், அந்த 2 கட்சிகளுமே ஐக்கிய தேசிய கட்சியின் பட்டியலுக்குள் அடக்கம் பெற்றிருக்கின்ற கட்சிகளாக இருக்கின்றன. எனவே இப்போதைக்கு ஐக்கிய தேசிய கட்சி ஒப்பந்தம் செய்து கொள்ளக்கூடிய ஒரே கட்சியாக இருப்பது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மட்டும்தான். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் அந்த ஒரு ஆசனத்தின் பெருமதி தான் இப்பொழுது அவர்களுக்கு கை கொடுத்திருக்கின்றது. எனவே அந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸோடு ஒரு தேசிய அரசாங்கத்துக்கான ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டு அதை தேசிய அரசாங்கமாக காட்டி அதன் பிறகு உள்ளே வருகின்றவர்களுக்கு அமைச்சு பதவிகளை கொடுத்து அமைச்சரவையை விஸ்தரிப்பதற்கான ஒரு முயற்சி தான் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதைத்தான் நாங்கள் இங்கே மிகவும் வன்மையாக கண்டிக்க வேண்டியும் இருக்கின்றது. இவ்வளவு காலமும் இந்த 52 நாட்களாக இந்த மக்கள் போராட்டத்தின் போது ஜனநாயகத்தை பாதுகாக்கின்றவர்கள் நாங்கள், இலங்கை அரசியல் யாப்பு பாதுகாக்கப்பட வேண்டும், அரசியல் யாப்பு பேணப்பட வேண்டும், அரசியல் யாப்பு மதிக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் அரசியல் யாப்புக்காக
அளவுக்கு அதிகமாக குரல் கொடுத்த அதே தரப்பு இன்று அந்த அரசியல் யாப்பின் ஓட்டை ஒடிசல்களை தேடிக்கொண்டு அதற்குள்ளால் நுழைந்து வருவதற்கான ஒரு முயற்சியை செய்து கொண்டிருப்பது மிகவும் கண்டனத்துக்குரியது. தங்களது தேவைக்கு மட்டும்தான் அரசியல் யாப்பு என்ற நிலையைத்தான் ஐக்கிய தேசிய கட்சி தலைவரும் அந்த கட்சியும் பின்பற்றி கொண்டிருக்கின்றது என்பதை இதிலிருந்து நன்றாக புரிந்து கொள்ள முடியதாக இருக்கின்றது. அரசியல் யாப்பை வைத்து பாராளுமன்றத்தையும் மக்களையும் ஏமாற்றுகின்ற ஒரு முயற்சியில் தான் இப்பொழுது ஐக்கிய தேசிய கட்சி இறங்கி இருக்கின்றது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடன் ஒரு கூட்டாட்சிக்கான அல்லது ஒரு தேசிய அரசுக்கான ஒப்பந்தத்தை செய்து கொண்ட அந்த ஒரு ஆசனத்தை வைத்துக்கொண்டு அதன் பிறகு அவர்களுக்கு தேவையானவர்களை உள்வாங்கி அவர்களுக்கு அமைச்சு பதவிகளை கொடுத்து இந்த அமைச்சரவையை விஸ்தரிப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த குறுகிய காலத்துக்காவது மக்களுடைய நல்லாதரவை பெறும் வகையில் ஏன் 30 பேரோடு இந்த அமைச்சரவையை மட்டுப்படுத்திக் கொள்ள முடியாது என்பதுதான் இங்கே இருக்கின்ற பிரதானமான கேள்வியாக இருக்கின்றது. எனவே மக்களுக்கு சேவை செய்வதற்காக அமைச்சர் பதவிகளை தேடி வருபவர்களுக்கு எல்லாம் அமைச்சர் பதவியை கொடுக்க வேண்டும் என்றால் மக்களுடைய நிலைமை என்னவாகும் என்பதுதான் இங்கே முக்கியமான கேள்வி இருக்கின்றது. மீண்டும் வீண் செலவுகள், மீண்டும் அதிகரித்த செலவுகள், பணவிரயம், இப்படி பல விடயங்களுக்கு இந்த கட்சி முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. எவ்வாறாயினும் இப்போதைக்கு இதை தவிர வேறு வழியும் இல்லாத நிலைமை. இந்த சிறுபான்மை கட்சிகள் தனித்து நின்று போட்டியிடுவதால் அவர்களுக்கு கிடைக்கின்ற மதிப்பும் மரியாதையும் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் புலப்படுகின்றது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஒரு பெரிய கட்சிக்குள் அந்த பெரிய பட்டியலுக்குள் தங்களை அடக்கிக் கொள்வதால் இவ்வாறான முக்கியமான சந்தர்ப்பத்தில் கூட தங்களுடைய குரலுக்கு மதிப்பில்லாமல் எதையும் வெளியே சொல்ல முடியாமல் அடக்கி கொண்டு இருக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். ஆனால் அவர்கள் வெளியில் இருந்தால், தனி கட்சியாக இருந்தால், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் போன்றோ ஒரு கட்சி ஒரு ஆசனம் போன்றோ அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்றோ தனி அமைப்பாக அவர்கள் நின்றிருந்தால் அவர்களுக்கு நிறைய விடயங்களை சாதித்துக் கொள்ள முடியும். இந்த இடைக்கால பகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவ்வாறான சில ஒப்பந்தங்களுக்கு வந்திருப்பதாக பல தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. எனவே இந்த சந்தர்ப்பம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். முஸ்லிம் சமூகத்தின் பிரச்சனைகளை முன்வைத்து அதற்கு தேவையான நிவாரணங்களை பெற்றுக்கொள்வதற்கு இந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இனி இந்த அரசியல் இந்த விளையாட்டின் மூலம் ஏற்பட்டிருக்கின்ற மேலதிக விளைவுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்துக்கு ஆதரவளிக்க முன்வந்ததால் ஒரு பாரிய ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கின்றது என்று தான் கூற வேண்டும். அவர்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு இப்பொழுது குறிவைக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவளிப்பதாக எழுத்து மூலம் அறிவித்திருக்கின்ற நிலையில் அவர்கள் தொடர்ந்து பாராளுமன்றத்துக்குள் எதிர்க்கட்சியாக இருக்க முடியாது. அவர்கள் நிச்சயம் அந்த பதவியை கைவிட வேண்டும். மஹிந்த ராஜபக்ஷ எதிர்க்கட்சி தலைவராக பதவியேற்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. சபாநாயகருக்கு இது தொடர்பான ஒரு கடிதம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பாக வழங்கப்படவிருக்கின்றது. எவ்வாறாயினும் அந்த இறுதி முடிவை எடுக்க வேண்டிய பொறுப்பு சபாநாயகரிடம் இருக்கின்றது. இந்த முழு அரசியல் நாடகத்தையும் அல்லது இந்த முழு அரசியல் சம்பவங்களையும் ஒரு விளையாட்டாக எடுத்து பார்க்கின்ற பொழுது அந்த விளையாட்டின் ஆட்ட நாயகனாக சபாநாயகர் இங்கே இருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜனநாயக பாரம்பரியங்களை, ஜனநாயக விழுமியங்களை பாதுகாப்பதில் அவர் மிகவும் துணிவோடு செயற்பட்டிருக்கின்றார். பாராளுமன்ற சம்பிரதாயங்களை பேணுவதில் அவர் மிகவும் துணிவோடு செயற்பட்டிருக்கின்றார். தனிப்பட்ட அவமானங்களை சகித்து கொண்டு அவர் இந்த காரியங்களில் ஈடுபட்டிருக்கின்றார் என்பதை நாங்கள் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். எனவே அவருடைய மதிப்பும் மரியாதையும் ஓங்கி இருக்கின்றது. அதேபோல் இதன் விளைவாக, இந்த ஆட்டத்தின் விளைவாக ஜேவிபியின் மதிப்பும் மரியாதையும் கூட அரசியல் அரங்கில் சற்று மேலோங்கி இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முதல் தடவையாக ஜேவிபியோடு ஆலோசனைகளை நடத்தியிருக்கின்றது. ஜேவிபியோடு சேர்ந்து சில விடயங்களுக்கு அவர்கள் ஆலோசனை நடத்தியிருக்கின்றார்கள். இந்த இடைக்கால பகுதியில் சந்திப்புகள் சில நடந்திருக்கின்றன. ரணில் விக்ரமசிங்க கூட இன்று ஜேவிபியோடும் கலந்து பேசி இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு காண வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக ஒத்துக்கொண்டிருக்கின்றார். இடைக்கால பகுதியில் மனோ கணேசன் தன்னுடைய ட்விட்டர் பதிவில் ஜேவிபியோடு இணைந்து மூன்றாம் தரப்பொன்றை உருவாக்க வேண்டிய தேவை ஏற்படுமோ என்ற நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். சாதாரண மக்கள் மத்தியில் எடுத்துக்கொண்டாலும் கூட ஜேவிபி இந்த கொந்தளிப்பு காலப்பகுதியில் எடுத்திருந்த நிலைப்பாடு மிகவும் உறுதியான ஒரு நிலைப்பாடாக மதிக்கப்படுகின்றது. நாங்கள் ஜனநாயகத்துக்கு மட்டும்தான் குரல் கொடுப்போம், ஜனநாயகத்தை மட்டும்தான் ஆதரிப்போம், பாராளுமன்ற சம்பிரதாயங்களை மட்டும்தான் ஆதரிப்போம், தனிநபர்கள் இவர்களை பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களை பொறுத்தவற்றில் மஹிந்த, மைத்ரி, ரணில் எல்லோருமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்று
அவர்கள் மிகவும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார்கள். எனவே இதன் மூலம் ஜேவிபியின் மதிப்பு அதிகரித்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த அரசியல் விளையாட்டு அல்லது இந்த அரசியல் கொந்தளிப்பில் இப்பொழுது ஏற்பட்டிருப்பது ஒரு இடைக்கால அமைதியே தவிர, இடைக்கால மௌனமே தவிர, இது நிரந்தர மௌனம் அல்ல. இது இன்னும் 1.5 வருட காலத்துக்கு இது தொடரப்போகின்றது என்பதைத்தான் நாங்கள் இப்போதைக்கு உறுதியாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ප්‍රශ්නයක් මතුවෙනවා මෙවැනි මේ අවස්ථාවේදී දැන් ජනාධිපතිවරයා පවසා තිබෙනවා එතුමා ගේ පෞද්ගලික මතය මත තමයි මේ මතේ හිමම තාම තියෙනවා. අග්‍රාමාත්‍ය රනිල් වික්‍රමසිංහ මහතා පත් කරාට තාම පෞද්ගලික මතේ හිමම තියෙනවා කියලා. ඉතින් දැන් ඔබත් සඳහන් කරා තව මේක අවුරුද්දක් දෙකකට ඇදෙනවා කියලා අවුරුදු 1කමාරක් දක්වා. කොහොමද මේ දෙදෙනා එකට වැඩ කරන්නේ? දැන් කොහොමත් ඔය දෙදෙනාට එකට වැඩ කරන්න නම් අනිවාර්යෙන් මගේ ඊළඟ ටොපික් එක ඒක තමයි අපි කතා කරමු වැඩිදුරට ඕකේ දෝෂයන්. அந்த வகையில் அடுத்த பிரதான செய்திகளை பார்ப்போம். ஆனால் ரணிலுடன் இணைவதா மைத்திரியை தீர்மானிப்பார் என்கின்ற செய்தியும் தினக்குரல் பத்திரிகையிலே இடம் பிடித்திருக்கின்றது. அந்த வகையில் ரணிலுக்கு நாமல் வாழ்த்து என்கின்ற செய்தியும் இடம் பிடித்திருக்கின்றது. பிரதமராக பதவியேற்றுள்ள ரணில் விக்ரமசிங்க நாட்டின் நிறைமையை உறுதி செய்யும் விதத்தில் செயற்படுவார்கள் என பார்லிமெண்ட் உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் என்கின்ற செய்தி தினக்குரல் பத்திரிகையிலே வெளிவந்திருக்கின்றது. ஏனைய செய்திகளை பார்ப்போமானால் நீதியான அரசியல் தீர்வு, எதிர்க்கட்சி தலைவர் யார், மஹிந்தவை விரும்பும் மைத்திரி, சம்பந்தனை ஆதரிக்கும் ரணில் என்கின்ற செய்தி தினக்குரல் பத்திரிகையிலே இடம் பிடித்திருக்கின்றது. இனி ஏனைய செய்திகள், அதாவது இலங்கையின் சுமூக நிலை, இந்தியா வரவேற்பு என்கின்ற செய்தியும் தினகரன் பத்திரிகையிலே இடம் பிடித்திருக்கின்றது. ஐக்கிய தேசிய முன்னணியின் வெற்றி பெருவிழா இன்று காலி முகத்திடலில் விசேட ஏற்பாடு என்கின்ற செய்தியும் இடம் பிடித்திருக்கின்றது. ஐக்கிய தேசிய முன்னணி ஏற்பாடு செய்துள்ள ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான போராட்டத்தின் வெற்றி பெருவிழா இன்று கொழும்பு காலி முகத்திடலில் நடைபெற உள்ளது. இவ்வெற்றி பெருவிழாவில் இனமத மொழி கட்சி பேதமின்றி நாட்டு மக்களை அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் அகில விராஜ் காரியவசம் அழைப்பு விடுத்துள்ளார். 45 நாட்கள் நடந்த போராட்டத்திற்கு உச்ச நீதிமன்றத்தின் மூலம் நியாயம் கிடைத்ததால் அரசியல் அமைப்பில் ஜனநாயகம் வெற்றி அடைந்திருப்பதாக குறிப்பிட்ட அகில விராஜ் காரியவசம் நீதியின் குரல் போராட்டம் இறுதி நேரத்தில் வெற்றி கண்டதாகவும் தெரிவித்தார் என்கின்ற செய்தி தினகரன் பத்திரிகையிலே இடம் பிடித்திருக்கின்றது. அந்த வகையில் இனி வீரகேசரி பத்திரிகையின் ஏனைய பிரதான செய்திகளை பார்ப்போமானால் கடந்த காலங்களை மறந்து புதிய அத்தியாயத்தை ஆரம்பிப்போம், ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்த சஜித் உரை என்கின்ற உரை வெளிவந்திருக்கின்றது. கடந்த காலங்களை மறந்து இன்றிலிருந்து புதிய அத்தியாயத்தை ஆரம்பிப்போம், ஜனாதிபதியுடன் இணைந்து முன்னோக்கி நாம் செல்வோம் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் என்கின்ற செய்தி வீரகேசரி பத்திரிகையிலே இடம் பிடித்திருக்கின்றது. இழுபறி நிலையில் நிதி அமைச்சு பதவி என்கின்ற செய்தியும் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான கட்டமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகின்றது. எதிர்க்கட்சி தலைவர் பதவியை மஹிந்தவுக்கு கொடுக்க வேண்டும், நாளை பார்லிமெண்ட் அமர்வுகளில் எதிர்க்கட்சி ஆசனமும் வேண்டும், மஹிந்த அணி சபாநாயகருக்கு அறிவிப்பு என்கின்ற செய்தி வீரகேசரி பத்திரிகையிலே இடம்பெற்றிருக்கின்றது. ஏற்கனவே நாம் பார்த்த செய்தியோடு தொடர்புபட்ட செய்தி, இனமத கட்சி பேதமின்றி அனைவரும் இன்றைய தினம் ஒன்று திரள வேண்டும், கூட்டமைப்பினருடன் செயற்பாட்டை விமர்சிக்க எதிரணியினருக்கு அருகதை இல்லை என்கிறார் விஜயகலா எம்பி என்கின்ற செய்தியும் வீரகேசரி பத்திரிகையிலே இடம்பெற்றிருக்கின்றது. சுதந்திர கட்சி எம்பிக்களை தனித்தனியாக இழுத்தெடுக்கும் முயற்சியில் ஐக்கிய தேசிய கட்சி என்கின்ற செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது. இனி இன்றைய இரண்டாவது நகர்வுக்கான இரண்டாவது பிரதான செய்தியை பார்ப்போமானால் நிலைப்பாட்டிலிருந்து நான் மாறவில்லை, ஆனாலும் ரணிலை பிரதமராக நியமித்தேன், பௌத்த பிக்குகளையோ இராணுவத்தினரையோ தண்டிக்க கூடாது, பிரதமர் நியமனத்தை வழங்கிய பின்னர் மைத்திரி வலியுறுத்தல் என்கின்ற செய்தி வீரகேசரி பத்திரிகையின் இரண்டாவது பிரதான செய்தியாக காணப்படுகிறது. ஜனநாயகத்துக்கு கௌரவம் அளித்தே ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிரதமர் பதவியை வழங்கினேன், பதவியேற்பு நிகழ்வில் ஜனாதிபதி தெரிவிப்பு என்கின்ற செய்தி தினகரன் பத்திரிகையின் செய்தியாக காணப்படுகின்றது. பார்லிமெண்ட் சம்பிரதாயத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் கௌரவம் அளிக்கின்ற தலைவர் என்ற வகையில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாம் பிரதமர் பதவியை வழங்கியதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார் என்கின்ற செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. நியூஸ் அண்ட் நியூஸ் அவர் நியூஸ் பிளஸ் நிகழ்ச்சியில் சிறியதோர் இடைவேளை. யூடிவி நியூஸ் அவர் நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் நிகழ்ச்சி தொடர்கின்றது. எனது நிலைப்பாட்டை மாற்றவே இல்லை, ரணிலின் பதவியேற்பு நிகழ்வில் ஜனாதிபதி என்கின்ற செய்தி தினக்குரல் பத்திரிகையிலும் பிரதான செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது. இவை சிங்கள பத்திரிகைகளில் இனி எவ்வாறு வெளிவந்திருக்கின்றன இனி பார்க்கலாம். දිවයින පුවත්පතේ ඒ ආකාරයෙන්ම සඳහන් වන්නේ
ඝාතන කුමන්ත්‍රණය බැඳුම් කර වංචාව අනුමත කරන්නේ නැහැ. රනිල්ට අගමැති ධූරයේ දුන්නේ ප්‍රජාතන්ත්‍රවාදයට මා ගරු කරන නිසා විතරක් නෙවෙයි පාර්ලිමේන්තු සම්ප්‍රදායයටද පටහැනිව ක්‍රියා කිරීමට තමාගේ හිත දුන්නේ නැහැ කියලා තමයි ජනාධිපති මෛත්‍රීපාල සිරිසේන මහතා ජාතිය මතයෙන් මේ ප්‍රකාශ කරලා තිබෙන්නේ. බලමු මේ සම්බන්ධ වැඩි විස්තර අතුලාන්තයේ දිවයිනේ කොහොම සඳහන් කර තිබෙන්නේ කියලා. 17ක් ඡන්දේ වාදී කරමින් පාර්ලිමේන්තු බහුතරයේ මත ප්‍රකාශ මෙහෙතුන් සජාතාරවත් සහ පාර්ලිමේන්තු සම්පතට ගරු කරන නායකයෝ ලෙස තමයි එම තීන්දුව ගත් බව. ඒක තමයි පළවෙනි කරුණ. දෙවෙනි කරුණ පාර්ලිමේන්තු විශ්වාස හැරීම වාර අවසන් කිරීම අගමැතිපත් කිරීම අගමැතිපත් කිරීම තු පියවර තමා ගත්තේ තම තනි කැමැත්තට නොව රටේ ඉහළම නීති විශාරදයින්ගේ උපදෙස් ලබා ගැනීම බව සඳහන් කළ ජනාධිපතිතුමා ඒ රට සහ මාතෘභූමිය වෙනුවෙන් ඉතාමත් සත්භාවයෙන් යුතුව ගත් පියවර බවත් ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථා උල්ලංඝනය කිරීමේ කිසිදු අයහපත් චේතනාවක් නොතිබූ බවත් තමයි දෙවෙනි කරුණ හැටියට සඳහන් කර තිබෙන්නේ. බලමු තුන්වෙනි කරුණ. ඉතාමත් වැදගත් කරුණක්. රට තුල ඇති වූ දේශපාලන අර්බුදයේදී විසඳා ගැනීමට ඇති තිබූ හොඳම ක්‍රමය ඡන්දයකට යෑම බව තමයි විශ්වාස කරන අතර පාර්ලිමේන්තුවේ 122කට වඩා රටේ ලක්ෂ 155ක් වූ ඡන්දදායකයන්ගේ ඡන්දය ජනතා පරමාධිපත්‍යයේ තීරණාත්මක සාධකයේ සහ රට සහ ලෝකයේ පිළිගන්නා බැවින් තමන් ලක්ෂ 155ක් වූ ඡන්දදායකයන්ට බලය ලබා දීමට ගැසට් නිවේදනය නිකුත් කළ බවයි නීති විශාරදයින් ඒත් එක්කම 19 සංශෝධන මගින් ස්වාධීන කොමිෂන් සභාව පිහිටීම වීමට හැකියම යහපත් පැතිකඩක් වුවත් එහි අනෙක් පස දේශපාලන ආරෝලක් බව සඳහන් කළ ජනාධිපතිවරයා මහ බැංකු බැඳුම් කර වංචාවේ චූදිතයන්ට දඬුවම් කිරීම සඳහා සහ එම මුදල් ආපසු ලබා ගැනීම සඳහා අවශ්‍ය වූ අල්ලස් කොමිසමට අදාළ පනතේ සංශෝධන සිදු කිරීම පාර්ලිමේන්තුව තුළ දින නියමයක් නොමැතිව කල් දැමීම මැතිවරණ ප්‍රකාශයේ සඳහන් කර තිබුණද අමාත්‍යාංශයේ වෙන් කිරීමේ විද්‍යාත්මක පදනම අනුගමනය කිරීමට කටයුතු නොකිරීම මහා බැංකු මංකොල්ල සහ ඒ සඳහා පත් කළ ජනාධිපති කොමිෂන් සභාවේ නිර්දේශ ක්‍රියාත්මක නොකිරීම මෙන්ම නොකිරීම හතරවෙනි කරුණ පස්වෙනි කරුණ ඉතාමත් වැදගත් භික්ෂු සමාජය අහිමි කර ගැනීම සහ රණවිරුවන් සිරගත කිරීම වැනි අදූරදර්ශී ක්‍රියාවන් සිදු කරමින් පසුගිය වසර 4කට ආසන්න කාලය තුළ රජය කටයුතු කළ ආකාර පිළිබඳ තමා තුළ තිබුණේ දැඩි කලකිරීමක් බව තමයි මේ මහතා තීන්දුව කර තිබුණේ සඳහන් කර තිබුණේ. ඉතින් කොහොම නමුත් කවුරුන් කුමන ප්‍රකාශ සිදු කළා තමා ඉක්ුත් සති කීපය තුළ මාතෘභූමියෙන් තීන්දුව ගත්තේ රටත් ජනතාවත් වෙනුවෙන් බව තමයි ජනාධිපති මෛත්‍රීපාල සිරිසේන මහතා එදී ප්‍රකාශ කරේ. මේ කොහොම නමුත් රනිල් වික්‍රමසිංහ මහතා ජාතිය අමතින් ප්‍රකාශ කරේ මේට පරස්පර ප්‍රකාශයක් වෙනවා. එතුමා සඳහන් කරේ ජනාධිපති මෛත්‍රීපාල සිරිසේන මහතා සඳහන් කරේ මේ 19 සංශෝධනය මගින් ව්‍යවස්ථා සංශෝධන මගින් නොයෙකුත් ස්වාධීන කොමිෂන් පත් කරා කියලා. ඒ විශේෂණ මහගම බැඳුම් කර වංචාව සොයා බැලීම සඳහා පත් කරන ලැබූ ජනාධිපති කොමිෂන් මගින් අද කරන ලැබූ නිර්දේශයන් කිසිවක්කට අහුම්කන් නොදෙමින් ඉවතට දැමූ බව තමයි ජනාධිපතිවරයා සඳහන් කරේ. කොහොමද අග්‍රාමාත්‍ය රනිල් වික්‍රමසිංහ මහතා ප්‍රකාශ කරේ 19 වෙනි ව්‍යවස්ථා සංශෝධනයෙන් ගෙනෙන ලැබුව නොයෙකුත් ස්වාධීන කොමිසම් මගින් තමයි ස්වාධීන අධිකරණයක් පිහිටීමෙන් තමයි ස්වාධීන කොමිසමක් පිහිටීමෙන් තමයි මේ සෑම ගැටලු වලටම විසඳුමක් ලබා ගැනීමට හැකියුනේ කියලා ප්‍රජාතාන්ත්‍රවාදී තාන්ත්‍රික ව්‍යුහය තුල සිට විසඳුම් සොයා ගැනීමට හැකිය බවට තමයි ජනාධිපති අග්‍රාමාත්‍ය රනිල් වික්‍රමසිංහ මහතා සඳහන් කරන්නේ. ඉතින් මේ දැන් එතුමා ඒ ආකාරයට සඳහන් කරනකොට මෙතුමා මේ ආකාරයට සඳහන් කරනවා පාර්ලිමේන්තුවේ විශ්වාස හැරීම වාර අවසන් කිරීම අගමැතිපත් කිරීම අගමැතිපත් කිරීම සියලු පෙරගත්තේ අගිම විස්ථාදායකව අධිකරණ නෙවෙයි. මේ බලය තිබෙන්නේ Tamanට බවත් එමන 117ක් ලබා ගැනීමට හැකියාව තිබූ නිසා පමණක් වෙනම් පාර්ලිමේන්තු සම්ප්‍රදාය සහ ප්‍රජාතන්ත්‍රවාද ආරක්ෂා කිරීමේ ඒට ගරු කිරීම වශයෙන් තමයි ජනාධිපතිවරයා මෙම තීන්දුව ගත්තේ කියලා. කොහොම නමුත් ඉදිරියේදී මෙවැනි ඝට්ටනයක් සිදු වෙනකොට කොහොමද මේ දෙදෙනා වැඩ කරන්නේ? මේ ලොක් එක දාන්න පුළුවන් උනේ කලින් ජනාධිපති චන්ද්‍රිකා බණ්ඩාරනායක කුමාරතුංග මහත්මයාත් මේ දීම තමයි කරේ කලින් පාර්ලිමේන්තුවේ විසුරුවාදම තමයි 19 වෙනි ව්‍යවස්ථා සංශෝධනයෙන් මෙම හටගෙන තියෙන ලොක් එක නිසා ජනාධිපති මෛත්‍රීපාල සිරිසේන මහතාට නෞෂාද් මොහදින් මහතා මා සිතන්නේ මේ දේ කරන්න බෑ කියලා. ඉතින් අපි මේ සම්බන්ධව ඉතාමත් ආරාධනා කරමු ජ්‍යෙෂ්ඨ මාධ්‍යවේදී නෞෂාද් මොහදින් මහතා ඉදිරියේදී කොහොමද මේ දෙදෙනා මේ තත්ත්වය කරන් යන්නේ කියන පිළිබඳ විග්‍රහයක් කරන්න කියලා. இந்த நிலைமைகளை நேற்று இடம்பெற்றிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை எடுத்து பார்க்கின்ற பொழுது தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லி. அந்த முகத்தில் எப்படி இருந்தது என்பதை மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியின் முகத்தை அந்த காட்சிகளில் பார்க்கின்ற பொழுதே
மக்களுக்கு அது தெளிவாக இருக்கும். அக்டோபர் 26ஆம் தேதி மஹிந்த ராஜபக்ச பிரதமராக பதவியேற்கும் பொழுது அவருடைய முகபாவங்கள் எப்படி இருந்தன, எந்த அளவுக்கு தன்னுடைய பழைய நண்பர்களோடு கைகோர்த்து கட்டிப்பிடித்து மகிழ்ச்சி தெரிவித்துக் கொண்டிருந்தார், நேற்று அவர் எப்படி இருந்தார் என்ற காட்சிகளை ஒப்பிட்டு பார்த்தால் உங்களுக்கு அது நன்றாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நேற்றைய இந்த வைபவத்தின் பொழுது ஒரு முக்கியமான நிகழ்வு இடம்பெற்றதாக சில சிங்கள ஊடகங்களில் நாங்கள் நேற்று பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த உங்களுக்கு தெரியும், மைத்ரிபால சிறிசேனவாக இருக்கட்டும், ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கட்டும், அல்லது எந்த தலைவராக இருக்கட்டும், இந்த பெரும்பான்மை தலைவர்கள் எல்லோருமே தங்களுடைய ஜாதகத்தில் நேரக்கணிப்பில் நெக்கத்த என்று சொல்வார்கள் சிங்களத்தில், அந்த நெக்கத்தையில் மிகவும் நம்பிக்கை கொண்டவர்கள், உரிய நேரத்துக்கு உரிய காரியத்தை செய்ய வேண்டும், சுப நேரம் பார்ப்பவர்கள், இவ்வாறான நம்பிக்கை கொண்டவர்கள். நாங்கள் அதை நம்புகின்றோமா இல்லையா என்பது வேறு விடயம். ஆனால் அவர்கள் அதில் நம்பிக்கை உள்ளவர்கள் என்பதை அவர்களுடைய செயற்பாடுகள் மூலம் நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நேற்றும் இவ்வாறான ஒரு சுப நேரத்தில் பதவியேற்பதற்காகத்தான் ரணில் விக்ரமசிங்க அங்கு சென்று இருக்கின்றார். அவருக்கான சுப நேரம் நேற்று 11:16 அல்லது 11:17 என்ற நிலையில் தான் இருந்திருக்கின்றது. 10:50க்கே ரணில் விக்ரமசிங்க அங்கே சென்று விட்டார், ஜனாதிபதி அலுவலகத்துக்கு சென்று விட்டார். ஆனால் அவரோடு பல எம்பிமாருக்கு உள்ளே செல்ல அனுமதிக்கப்படவில்லை, 5-6 எம்பிக்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்பார்த்திருந்த அந்த சுப நேரமும் கழிந்து தான் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்றார். எனவே சுப நேரத்தில் ரணில் விக்ரமசிங்க கணிப்பிட்ட அல்லது அவருக்கு கணித்து கொடுக்கப்பட்ட சுப நேரத்தில் அவரால் பதவி பிரமாணம் செய்ய முடியவில்லை. மாறாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன திட்டமிட்டோ அல்லது தற்செயலாகவோ அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்த நேரம் 11:24 இருக்கின்றது. 11:24 என்பது நேற்றைய காலகட்டத்தை பொறுத்தமட்டில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு மிகவும் மோசமான ஒரு காலப்பகுதி என்று குறிப்பிடப்படுகின்றது. இந்த பேட் டைம் அவருக்கு நேற்று அது மிகவும் மோசமான நேரம். அந்த நேரத்தில் அவர் ஏதாவது செய்தால், நல்ல காரியம் செய்தால், பதவியேற்றால் அது அவருக்கு பெரும் பிரச்சனையை கொடுக்கும் என்று அவருடைய ஜாதக கணிப்பில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதை எவ்வாறோ தெரிந்து கொண்டு தான் ஜனாதிபதி அதை செய்தாரா என்பது தெரியாது. ஆனால் நேற்று அப்படித்தான் நிலைமைகள் நடந்திருக்கின்றன. இதிலிருந்தே ஜனாதிபதி முழு விருப்பத்தோடு இதை செய்யவில்லை. உங்களுக்கு தெரியும், அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி இந்த பிரச்சனை தொடங்கிய பிறகு அக்டோபர் மாதம் 36ஆம் தேதி மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி ஒரு இடத்தில் பேசும் பொழுது ரணில் பிரதமரானால் 1 மணி நேரம் கூட நான் பதவியில் இருக்க மாட்டேன், பதவியை ராஜினாமா செய்வேன் என்று மிகவும் வெளிப்படையாக கூறியிருந்தார். அன்றைய பத்திரிகைகளில் அவை பிரதான தலைப்புச் செய்திகளாக வந்திருந்ததையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களுக்கு தந்திருந்தோம். அதேபோல் அதன் பிறகு நவம்பர் 25ஆம் தேதி என்னுடைய வாழ்நாளில் அல்லது நான் இந்த பதவியில் இருக்கும் வரை இனி ஒருபோதும் ரணில் விக்ரமசிங்கவை பிரதமராக்க மாட்டேன் என்று குறிப்பிட்டிருந்தார். அதன் பிறகு டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி மீண்டும் ஒரு இடத்தில் பேசுகின்ற பொழுது பாராளுமன்றத்தில் இருக்கின்ற 225 உறுப்பினர்களும் ஒட்டுமொத்தமாக ஒப்பமிட்டு தந்தாலும் நான் மீண்டும் ரணிலை பிரதமராக்க மாட்டேன் என்று குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறெல்லாம் கூறியவர் தான் இப்பொழுது டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் பிரதமராக்கி இருக்கின்றார். இந்த சம்பவங்களுக்கெல்லாம் முன்னதாக கடந்த அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி என்று நினைக்கிறேன், 22ஆம் தேதி இந்த நிகழ்ச்சியில் நான் பேசுகின்ற பொழுது இந்த தொடர்புகளை ஒரு கள்ளத் தொடர்போடு ஒப்பிட்டு ஒரு திருமண விவாகரத்தோடு ஒப்பிட்டு பேசியிருந்தேன். பலர் அதை கேட்டுவிட்டு பாராட்டியிருந்தார்கள். உண்மையில் அதுதான் இதுவரைக்கும் நடந்திருக்கின்றது என்பதை கூட நாங்கள் இங்கே குறிப்பிட வேண்டும். அந்த கணிப்பீட்டின்படி இப்பொழுது என்ன நடந்திருக்கின்றது என்று பார்த்தால், இந்த கள்ளத்தொடர்பின் மூலம் தன்னுடைய கள்ளக்காதலியோடு சுமார் 1.5 மாதங்கள் மட்டும்தான் ஒருவரால் வாழ முடிந்திருக்கின்றது. அவ்வாறு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த வாழ்க்கை கூட நிம்மதி இல்லாமல் மிகவும் பிரச்சனைக்குரிய வாழ்க்கையாக சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு புறத்தில் சட்டம் அவருடைய கழுத்தை நெருக்கியது, மறுபுறம் பாராளுமன்றம் அவருடைய குரல் வலையை நசுக்கியது, மக்கள் போராட்டங்கள் அவருடைய மூச்சை திணறச் செய்தன, நீதிமன்ற தீர்ப்புகள் அவரை அவமானத்தில் மூழ்க வைத்தன. இவ்வாறான பின்னணியில் ஏற்கனவே இருந்த மனைவியை தனக்கு வேண்டாம், இனி ஒருபோதும் இவள் வேண்டாம் என்று அவர் ஒதுக்கி கட்டிய மனைவியை மீண்டும் கொண்டு வந்து அவரிடம் கொடுத்து, இவள்தான் உனக்கு மனைவி, இவளோடு தான் நீ வாழ வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இப்பொழுது நிலைமை வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டாலும் குற்றம், கால்பட்டாலும் குற்றம் என்ற நிலைமையில்தான் ஜனாதிபதி தள்ளப்பட்டிருக்கின்றார். எனவே இந்த உறவு மிகவும் கசப்பான ஒரு உணர்வாகத்தான் தொடர்ந்து இருக்க போகின்றது. அந்த நிலையில்தான் ජනාධිපති සිරිසේන මහතාට දැන් අකමැති දීගයක් තමයි කණ්ඩ වෙලා තියෙන්නේ කියලා. ඇත්තටම ඒක තමයි දැන් සිටුේෂන් එක. உண்மையில் இந்த நிலைமை தான் இனிமேல் தொடரப் போகின்றது. இந்த நிலையில் தான் அவர் நேற்று இந்த வைபவம் முடிந்த பிறகு ஒரு உரையை நிகழ்த்தி இருக்கின்றார். அவர் அதில் மிகவும்
மாறுபட்ட கருத்துக்களை அவர் கூறியிருக்கின்றார். அவருடைய நிலைப்பாடுகளில் மாற்றத்தை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர் குறிப்பாக சொல்லியிருக்கின்ற ஒரு விடயம், அரசியல் சாசன பேரவைக்கு நான் பிரேரித்த நீதிபதிகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னுடைய பெயர்களை நிராகரித்து விட்டு வேறு நீதிபதிகளை நியமித்தார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இது மறைமுகமாக நீதித்துறையை அவமதிக்கும் ஒரு செயலாக இருக்கின்றது. நீதித்துறை இன்று பாராட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது, சரியாக தன் கடமையை செய்ததாக முழு நாட்டு மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நிலையில் ஒரு பிரிவினர், அதுவும் நாட்டின் ஜனாதிபதி மற்றும் தனக்கு வேண்டிய நீதிபதிகளை அவர்கள் நியமிக்க தவறியிருக்கின்றார்கள் என்று குற்றம் சாட்டியிருப்பது நீதித்துறையை மறைமுகமாக அவமதிப்பது போல் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, பௌத்த பிக்குமாரை கைது செய்வதாகவும் இராணுவ வீரர்களை கைது செய்வதாகவும் இந்த அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்டியிருக்கின்றார். உண்மையில் எதற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்று தேடி பார்க்க வேண்டும். கொலை குற்றத்துக்காகவும் நீதிமன்ற குற்றத்துக்காகவும் தான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த இடைக்கால பகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு அவர் பேச்சுவார்த்தை நடத்தி தமிழ் கைதிகளை விடுவிப்பதற்கு 2 வார காலத்துக்குள் நடவடிக்கை எடுப்பேன் என்றார். ஆனால் இப்பொழுது தமிழ் கைதிகளை விடுவிப்பதாக இருந்தால் கைது செய்யப்பட்டிருக்கும் படை வீரர்களையும் விடுவிக்க வேண்டும். படை வீரர்கள் குற்றம் செய்திருந்தாலும் சரி, அவர்களுடைய குற்றம் செய்தவர்கள், அவர்களை விட குற்றம் செய்தவர்கள் வெளிநாடுகளில் சுதந்திரமாக இருக்கின்றார்கள், ஒன்றில் அவர்களையும் கொண்டு வந்து தண்டிக்க வேண்டும் அல்லது எல்லோரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று ஒரு புதிய வாதத்தை முன்வைத்திருக்கின்றார். எனவே ஜனாதிபதி தொடர்ந்து ஒரு குழப்பமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார். இந்த குழப்பம் இந்த அரசியல் அரங்கிலும் தொடர்ந்து நீடிக்கும் என்பதைத்தான் நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்று முடிவான அளவுக்கு செய்திகளை தொகுத்து வழங்கியிருந்தோம். இருந்தாலும் நேரம் போதாமையின் காரணமாக இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என நினைக்கின்றோம். அந்த வகையில் இன்றும் சிங்கள மொழி மூலம் வெளிவந்த பத்திரிகைகளை தொகுத்து வழங்கிய திரு ருஸ்தி நிசார் அவர்களுக்கும், சிரேஷ்ட ஊடகவியலாளர் திரு நௌஷாத் மொய்தீன் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் ரினூசா அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விதுர்ஷன் பத்மநாதன். நன்றி.